காலையில் வினோத் அண்ணா வந்துட்டு விக்ரமை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. விக்ரமை கூப்பிட்டு வச்சு பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கமருதினை அவள் ஏற்றி 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 விட்டே போயிட்டு இப்படி கெடுத்துட்டா. நான் வந்து அவனை நல்லவன் அவன் நல்லவன் நான் சொல்ல வரல, இருந்தாலும் அவகிட்ட அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அப்போ போய் கண்ணீர் விட்டால் பேசுகிறதுக்கு சாண்ட்ரா மட்டும்தான் இருந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட போய் க்ளோஸாக பேசி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி அதுக்கப்புறம் இவன் கமருதீன் பேசினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போய் ஒன்று ஒன்றா சொல்லி 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 அவன் மனசில் ஃபுல்லாக ஏற்றி விட்டா. அவனுக்கும் ஃபுல்லாக ஏறிடுச்சு. அவன் கோவத்தை காட்டிட்டான். இப்படி தான் பண்ணா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இவங்க 2 பேர் சாண்ட்ரா இல்லைங்க, இவங்க 2 பேர் பார்வதி அண்ட் கமருதீன் போனதுக்கு பதிலாக கனி அண்ட் அமித் இப்போ வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது ஏற்கனவே போன வாரம் அந்த கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அந்த டாஸ்க்கு நான் அடிக்கடி நினச்சேன். அது இப்போ சினாரியோ எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து கனியக்கா போகாமல் சாண்ட்ரா போயிருந்தால் இந்நேரம் மொத்தமாக வீடு சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கனியக்காவை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிகரிங்க்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்கள ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் அவங்க இதை வேறு மாதிரி ரொம்ப வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. பாரு அண்ட் கமருதீன் இவ்வளோ போல்டாக வந்து கனியக்காவை பண்ணுறதுக்கு தைரியமாக அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து சாஃப்ட் அட் த சேம் டைம் வந்து அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு போல்டு கேரக்டர் கனியக்கா. ஸோ அதை எல்லாமே சுச்சுவேஷன் மாறி இருந்திருக்கும். அதை பற்றி பேசும்போது விக்ரம் சொல்கிறாரு, ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தால் அந்த வீடே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நானும் திவ்யாவும் மட்டும் ஒரு ஓரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. முதல்ல இந்த திவ்யான்னு சத்தியமாக ஒய்ஃபுக்கு தான் அவங்கள்ட்ட தான். ஸோ அவங்க தான் வந்து இவருக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இவர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாருல, காமனாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல நடந்த விஷயத்த, அத்தோடு விட வேண்டியதானே. நானும் திவ்யாவும் மட்டும் ஒரு ஓரமாக சண்டை போட்டுட்ருக்கோன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை சொல்லுங்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்னு. எதுக்கு திவ்யாவை தேவையில்லாமல் இழுக்கிறீங்க? அவங்க பாட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தானே இருக்காங்க. உங்களுக்கு தான் திவ்யாவை மறக்கவே முடியல. திவ்யான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. திவ்யா ஒன்றும் விக்ரம் சொல்லிகிட்டே அலையில. அது இவருக்கு எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரியல. பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.